ஸ்ரீராம் ஜெய் சீதாராம். அயோத்தி ராம ஜென்மபூமி முதலாம் ஆண்டு தொடங்கி இன்றைக்கி 45வது நாள். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நம்ம பெரிய ஃபாரஸ்ட்டை கடந்து இப்போ பார்த்திங்கன்னா பெரிய ஆற்றை வந்து கடக்கிறோம். ரொம்ப ரொம்ப பெரிய ஆறு. இதில் என்ன பாருங்கள், ஜனங்க பாருங்கள் எவ்வளோ ரெஸ்ட் எடுக்க நல்ல ஒரு சூழல். காலையிலே வந்து ஓய்வு எடுக்கிறாங்க, யோகாசனம் பண்ணுறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா, நம்ம ஆளுங்க அங்கேயும் விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தண்ணி இல்லைன்னொன்னே சரி தண்ணி வர்றப்ப எது வேணாலும் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி அதில் ஒருத்தர் பாத்தி கட்டி விவசாயம் பண்ணியிருக்கிறாரு. அதுதான் ரொம்ப ஒரு ஆச்சரியம். என்ன தைரியத்தில் பண்ணார். தண்ணி எப்போ வேணாலும் வரும், இருந்தாலும் அவர் வந்து பாத்தி கட்டி இது பண்ணியிருக்கிறாரு, பயிரிட்டுருக்கிறாரு. ஒரு என்ன தைரியத்தில் பண்ணாருன்னு அவருக்கு நமக்கே தெரில. இதாக தான் இருக்குது. எவ்வளோ பெரிய ஆறு, நடு ஆற்றுல தண்ணி கம்மியாக போயிட்டுக்குதுன்ட்டு அவர் பாட்டுக்கு வெள்ளாமையில் இறங்கிட்டார். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. 45வது நாள் பெரிய ஒரு ஆறை நம்ம கடக்கிறோம். பின்னாடி பார்த்திங்கன்னா அப்படியே நல்ல ஒரு பெரிய மலை. அந்த மலையெல்லாம் நம்ம தாண்டினோம். அந்த ஃபாரஸ்ட்டே எனக்கு வந்து 60 கிலோமீட்ரு வருது. அந்த ஃபாரஸ்ட்டோட சுற்றுலவு 14 கிலோமீட்டருக்கு தொடர்ச்சியாக காடு வரும். அப்படியே சின்னதாக ஒரு கிராமம் வரும். இந்த மாதிரி தொடர்ச்சியாக வரும். நல்ல பெரிய ஃபாரஸ்ட்னு வச்சுக்காங்களேன். மகாராஷ்டிரா வந்து இப்போ அதை நம்ம நோக்கி போயிட்டுருக்கிறோம். அதேமாரி இந்த பாலத்தை தாண்டி 2 ரயில்வே கேட் இருக்குது. ஒரு ரயில்வே வந்து வரத்துக்கும் ஒன்று வந்து போகிறதுக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று மட்டும்தான் தெரியும். இன்னொன்று வந்து அதுக்கு அந்தாண்டா இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். அது அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் நல்லா பார்த்தீங்கன்னா பொறுமையாக பார்த்தீங்கன்னா தெரியும். உங்கள்கிட்ட நான் அதை முடிஞ்ச அளவுக்கு பதிவிடுறேன். ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நாம் இங்கேருந்து கிளம்பலாம். ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம்.